1111 Mega Home Fest November 11 to 21st Chera Home Junction Sundarapuram Crosscut Road Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. வாராயோ வாராணி அன்பா வந்தா ஒளி கொடுப்போம். வாராயோ வாராணி வம்பா வந்தா சூளுக்கெடுப்போம். பேசிக்கலி ஐம் நாட் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் மியூசிஷியன்ஸ். நான் தான் என்னோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மியூசிஷியன். நான் பிறந்த ஊர் வந்து மதுரையில் சோழவந்தான்னு ஒரு ஊர். அது ஒரு ஃபேமஸான ஊர்னு வச்சுக்கலாம். பிகாஸ் அங்கே தான் வந்து டிஆர் மகாலிங்கம் சார் பிறந்து வளர்ந்து எல்லாம் அங்கேருந்து. ஸோ அந்த ஊரில் வந்து டிஆர் மகாலிங்கம் சார்னா பயங்கர ஃபேமஸ். எப்பயுமே வந்து எங்கள் தாத்தாலாம் அவரோட பாட்டு பாட சொல்லி தான் கேட்பார். வாயாலே வட சுடுவார். எலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த வருஷம் தான் தெரியும். உட்காந்து ஆத்துறீலா தக்காளி கேட்கின்றாள் என்ன போலா. யாருக்கு இந்த பாடம் டெடிகேட் பண்ண போறேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னா தூங்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே. இது எப்படி நடந்ததுன்னா, இந்த சின்னஞ்சிறு ரகசியமே பாடி முடிச்சுட்டு வரும்போது சார் வந்தாங்க. நீங்க தான் இருக்கியா மேல தாமரை மேம் இருக்காங்க, அந்த பாட்டு போய் ட்ரை பண்ண வேண்டியது. அப்படிதான் அது நடந்தது. சின்னஞ்சிறு ஆசைக்கு போய் சொல்ல தெரியாதே. நல்லா பாடு ரிஹர்சல் தான் பண்ணோன்னா பைத்தியக்காரா அப்படிம்பாங்க. அதுதான் நமக்கு அன்னைக்கு கிடைச்ச பெரிய விஷயம். எது கிடைக்கும்னு மைண்டுக்கு தெரியாது, சுமாரா இருக்கும் பசங்க வலிதான் புரியாது. நீ ஜித்து தாண்டி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு கம்போசர் கண்ணன் உன்னி தெரியுமா கேட்டார். கண்ணன் சார் கம்போசர் தெரியும், உன்னி சார் சிங்கர் தெரியும், கண்ணன் உன்னி தெரியாது. ஏன் நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ போச்சு வேஸ்ட் வச்சிரு அப்படின்ட்டாரு. திமிரு காட்டாதடி. லைக் எங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து இமான் சாரோட பாடினது தான். ஏன்னா என்ன முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷுவலா வந்து படத்துல வரவே வராது. உறவாக நீயும் சேர முசுல வீசு சூற காத்து பல 100 கோடி ஆண்டு நிலவுல போட வேணும் கூத்து. அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில. சாம்சியஸ்க்கு அவருக்கு நான் நிறைய பாட்டு பாடிருக்கேன். அதில் ரொம்ப குறிப்பிட்டு என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாவா கூட. ஐ திங்க் தட் சாங் சத்யபிரகாஷ் யாருன்னு இன்னும் எனக்கு தெரிய வச்சது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா டெஃபினெட்லி இட்ஸ் ரொம்ப மைல் ஸ்டோன் சாங். ராசாளி பந்தயமா பந்தயமா. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். திஸ் இஸ் வினயதா சிவகுமார். இன்னைக்கு நம்ம பாட்டு கேசட் ஃப்ரம் சோல் டு சவுண்ட்ல கேசட் நம்பர் 10. வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, சத்யபிரகாஷ், how are you? சூப்பர். I'm really happy to have you. and it's nice to have a conversation with a friend. Yeah. And Same here. எனக்கு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக தான் யூ பிகேம் ஃபேமஸ். பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் அது இல்லைனா கூட யூ வுட் ஹவ் பீன் an amazing playback singer even without that. ஆக்சுவலி எனக்கு வேற மாதிரியான ஒரு தாட் இருக்கு. ஏன்னா பேசிக்கலி நாட் ஃப்ரம் ஹியர். சென்னையில் இருக்கிற மியூசிக்கான எக்ஸ்போஷர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிளேசஸ்ல. ஐ கம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் வந்து எனக்கு தெரிஞ்ச மியூசிக் அதுக்கான ஒரு சர்க்கிள் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்மால். சென்னையில் வரும்போது என்னடா இப்படி இருக்குது அந்த மாதிரி இருந்தது. அண்ட் 2010 தான் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டு சென்னை ஃபார் அ ரியாலிட்டி ஷோ. அண்ட் அதுக்கு முன்னாடி ரியாலிட்டி ஷோலையும் பெருசாக பாடினதும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் பாடினது எல்லாமே கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான், அந்த மாதிரி கான்சர்ட்ஸ் அது மட்டும்தான். இதை வாண்டட் டு ட்ரை இட் அவுட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அம்மாவோட ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி சும்மா போய் ட்ரை பண்ணேன்னு. ஸோ அப்படி தான் வந்தது. அதனால தான் ஒரு லைஃபே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ நெவர் தாட் ஐ வில் பி இன் டு பிளேபேக் மூவிஸ்லாம் நம்ம பாடுவோம்லாம் நான் சின்ன வயசில் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. ஸோ அது எதிர்பாராமல் நடந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கர்நாடிக் பேக்ரவுண்ட் என்ன? ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ். பேசிக்கலி ஐம் நாட் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் மியூசிஷியன்ஸ். நான் தான் என்னோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மியூசிஷியன். என்னோட அம்மாவோட ஃபாதர் தாத்தா வந்து தமிழ் வாத்தியார் மதுரையில். அவருக்கு சின்ன வயசில் பாடணுன்னு இருந்தது. பிகாஸ் நான் பிறந்த ஊர் வந்து மதுரையில் சோழவந்தான்னு ஒரு ஊர். அது ஒரு ஃபேமஸான ஊர்னு வச்சுக்கலாம். பிகாஸ் அங்கே தான் வந்து டிஆர் மகாலிங்கம் சார் பிறந்து வளர்ந்து எல்லாம் அங்கேருந்து. ஸோ அந்த ஊரில் வந்து டிஆர் மகாலிங்கம் சார்னா பயங்கர ஃபேமஸ். எப்பயுமே வந்து எங்கள் தாத்தாலாம் அவரோட பாட்டு பாட சொல்லி தான் கேட்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. அவங்க சின்ன வயசில் வந்து அவரை பார்த்து இந்த மாதிரி பாடணும்லாம் ஆசைப்பட்டிருக்காரு. அது ஃபார் சம் ரீசன் வந்து அவங்க வீட்டில் அலோவ் பண்ணல. ஸோ நான் வந்து இந்த பாட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிச்ச உடனே சின்ன வயசில் லைக் 7 years 6 years மாதிரி
டிவியில் பாட்டுலாம் கேட்டு ஆட்ஸ்லாம் கேட்டு அப்படியே பாட ட்ரை பண்ணோன்னே இவனுக்கு பாட்டு வருது, இவனை கொண்டு போய் சேர்ப்போம், அப்படி தான் இட் ஹேப்பன். You've always been a lot of composers favorite. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொன்னாங்க வெரி நைஸ் டு ஒர்க் வித் திஸ் பர்சன், பாடுறது வந்து அவ்வளோ ஈஸி. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிவாஸ் has told me and பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வாஸ் ஃபார் அனிருத் ஆக்சுவலி. என்னோட ஃபினாலேயில் வந்து தனுஷ் அவர்களும் ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேரும் தான் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ தே சாமி பெர்ஃபார்ம் லைவ் அண்ட் ஸ்டேஜுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கும்போது தே செட் என்னுடைய அடுத்தடுத்த படத்தில் நீங்கள் பாடுவீங்க 2 பேருமே சொன்னாங்க. ஸோ 2 பேருமே சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படங்களில் எனக்கு ப்ளேபேக் பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது வந்து 3. ஸோ அந்த போனிப்போட ரீமிக்ஸ் தான் நான் ப்ளேபேக்காக ஃபஸ்ட்டு பாடின ஒரு பாட்டு. நான் அத்தனை வருஷமாக டிவியில் வந்து நம்ம ஃபேஸ்லாம் வரும், ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கீழே வந்து பின்னணி பாடகர் பிரகாஷ் வரும்போது ஒரு மாதிரி ஆஹா நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது. ரெக்கார்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது போனிப்போ? சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரெக்கார்ட் பண்ண. இப்போ கூட எனக்கு ஞாபகம், ஃபர்ஸ்ட் டைம் when he called, நான் மதுரையில் ஏதோ ஊருக்கு ஏதோ போயிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி கால் பண்ணாங்க, அனிருத் கால் பண்ணி, என்னோட பேர் அனிருத், தனுஷோட அடுத்த படம் நான் தான் பண்ணுறேன், நீங்கள் பாடணும் தனுஷ் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஊருக்கு வந்துட்டு வாங்க நம்ம ரெக்கார்டிங் பண்ணலாம், ராமன் சார் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோம் யூஸ்வலி, அங்கே ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அப்படி தான் இட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ண பாட்டு வேறு, இன்ஃபேக்ட் வேற ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் அந்த பாட்டு ஃபார் சம் ரீசன் அந்த படத்தில் வரல. அதுக்கப்புறம் என்ன பாட வைக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் பாடலன்னா தப்பா போயிடும், வேற ஒரு பாட்டு கொடுப்போம் சொல்லி தனுஷ் பாடி வந்தார் இந்த பாட்டு போனிப்போ ரீமிக்ஸ். ஸோ அந்த இந்த பாட்டையாவது உனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடி இவனை பாட வச்சே ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இன்ஃபேக்ட் அந்த என்னோட சீசன் முடிச்சுட்டு சொன்னாங்க, பட் அதை வந்து நிறைய பேர் செயல்முறைப்படுத்தினாங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் தனுஷ் and Anirudh, they wanted to make it happen, even ஜிவி பிரகாஷ். சரி, அப்ப இப்போ why don't you sing for us? உன்னாலே உயிர் வாழ்கிறேன், உன்னாலே உயிர் வாழ்கிறேன், உனக்காக பெண்ணே, உயிர் காதல் நீ காட்டினாய் மறவேனே பெண்ணே, இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா, இருளினில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணும் விதி இல்லையா, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. சரி, நான் சொன்னல பாடினாலே பயங்கரமா ஒரு வைப் கிரியேட் ஆயிடும். அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டெல் யூ, ஒரு கொலம்போல நம்ம ஒரு ஷோ பண்ணோம் ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்போ வந்து இந்த பாட்டு சத்யா கூட பாடணும்னு சொன்னோடனே நான் சத்தியமாக லைஃப்பில் அவ்வளோலாம் ப்ராக்டிஸே பண்ணது கிடையாது. உட்காந்து அந்த பாட்டை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி, பிகாஸ் ஐ நோ ஹவு கிரேட் அ சிங்கர் யூ ஆர். வந்து அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண, பிகாஸ் சச் அ கிரேட் சிங்கர். அது எந்த பாட்டுனா ராசாலி அப்படிங்கிற சாங். ஏன்னா அந்த சாங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னோ லைக் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது என்ன சாங் இது பயங்கரமாக இருக்கு, this not how Rahman sir composes, ரொம்ப அழகாக இருந்தது. I want to know what happened during the recording. ஸோ ரஹ்மான் சாருக்கு வந்து நான் பாடி நிறையா பாட்டு வெளியே வந்திருக்கு. லைக் ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஓ காதல் கண்மணி, அந்த சின்னஞ்சிறு ரகசியமே நானே வருகிறேன், அது பாடினதுக்கப்புறம் நிறைய பாட்டு ட்ராக்ஸ் பாடிருக்கேன். பட் இது எல்லா பாட்டும் வெளியில் வரல, நிறைய வேறு வாய்ஸஸில் வந்திருக்கு. இந்த பாட்டும் அப்படி வர வேண்டிய ஒரு பாட்டு தான். ஆக்சுவலி ராசாலையும் நான் ட்ராக்காக தான் பாடினேன். இது எப்படி நடந்ததுன்னா, இந்த சின்னஞ்சிறு ரகசியமே பாடி முடிச்சுட்டு வரும்போது சார் வந்தாங்க, நீ இங்கே தான் இருக்கியா, மேலே தாமரை மேம் இருக்காங்க, அந்த பாட்டு போய் ட்ரை பண்ண அப்படின்னாரு. அப்படி தான் அது நடந்தது. அண்ட் அவங்க வந்து ஷி வாஸ் ட்ரைங் டு ஃபிகர், அவங்க ஒரு டியூன் பாடியிருந்தாங்க, இவங்க ஒரு லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த லிரிக்ஸ் ஆக்சுவலி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் அதை எப்படி அவங்க ஃபிட் பண்ணி அது சாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு போது, நமக்கு தான் தமிழ் வருமா, தமிழ் வாத்தியார் தான் நம்ம தாத்தா, இது நல்லா இருக்கு, இது அப்படி எக்ஸாக்டாக இருக்கே அந்த டியூனுக்கு இது மேட்சா, அப்படியா நீங்கள் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா, சார் வரும்போது போட்டு காமிக்கிறேன்னாங்க. இப்போ சார் வந்தாங்க, போட்டு காமிச்சாங்க, ஓகே ஓகே இவனே ரெக்கார்ட் பண்ணிருங்க ஃபுல்லாக அப்படிங்க. தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். ரஹ்மான் சார் ரெக்கார்ட் பண்ணாரு அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணாரு. அது என்ன ஆச்சுன்னா, பல பேருக்கு போய் சுற்றி மறுபடியும் வந்தது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த பாட்டு நீ பாடினல செம்மையாக இருந்தது, என்னையும் கூப்பிட்டு ட்ரை பண்ணாங்க, நான் பள்ளி மட்டும் பாடினேன், செட்டாவில் வந்துட்டேன், செம்மையாக பாடிருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டூடியோவில் கேட்டேன், அப்பப்போ போவோம்ல வேறு ஏதாவது பாடுறதுக்கு, கேட்டேன் இந்த பாட்டு என்னாச்சு, அந்த பாட்டு நிறைய பேர் பாடிட்டுருக்காங்க, அது ஃப்ரீயாக விட்டுலாம். சரி ஓகே, 10ஓட 11 அத்தோட இது ஒன்று விட்டாங்க. இல்லை அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஆஸ்க் மீ டு கம், நான் திருப்பியும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அது சாரே ரெக்கார்ட் பண்ணாரு ஃபைனலாக. ஐ திங்க் தட் சாங் சத்யபிரகாஷ் யாருன்னு இன்னும் எனக்கு தெரிய வச்சது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டெஃபினெட்லி இட்ஸ் ஒரு மைல்ஸ்டோன் சாங் தான். ப்ளீஸ் சிங் தட் ஃபார் மீ. பறக்கும் ராசாளியே ராசாளியே நில்லு,
இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டேன், கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே ராசாளி பந்தயமா பந்தயமா, நீ முந்தியா நான் முந்தியா பார்ப்போம் பார்ப்போம். What a beautiful songல. And you sing இந்த song soloவாவே I've seen you perform also. Can you sing that நின்னுக்கோரி bit? அது நின்னுக்கோரி இஸ் ஒரு ஒரு ட்ரேட்மார்க் ஆஃப் சாஷா. ஏன்னா ஷி வாஸ் ரெக்கார்டிங் சைமல்டேனியஸ்லி ஃப்ரம் பாம்பே. இந்த பாட்டு நாங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அவன் வந்து இந்த நின்னுக்கோரி போர்ஷன் என்னமோ நம்ம பாட்டில் கேட்கறது ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ், அவன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பாடி அமிச்சிருந்தா. என்னமோ வேற வேற சேஞ்சஸ் இம்ப்ரவைசேஷன் இதெல்லாம் பாடி சார் வந்து இந்த மாதிரி நின்னுக்கோரி, அதாவது நடுவில் வந்து அந்த வர்ணம்லாம் வரும், நவராக மாளிகா வர்ணம் வரும், அதுக்கப்புறம் நின்னுக்கோரி ஏதோ வர்ணத்தோட ஏதோ லிரிக்ஸ் இருந்தால் இன்னும் ரிலேட்டபிளாக இருக்குங்கிறதுனால இந்த லிரிக்ஸில் பாட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட். அவங்க பாண்டிருந்தாங்க ரொம்ப நேரம் ஃபுல்லாக வச்சிருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த பாட்டில் இவ்வளோ தான் வைக்க முடியுங்கிறதுனால நின்னு கோரி நின்னு கோரி நின்னு கோரி நானூரா நின்னு கோரி நானூரா నిన్ను కోరి ఓ beautiful and நானே வருகிறேன். சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே, சின்னஞ்சிறு விரல் கொடு, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு இடம் கொடு, சின்னஞ்சிறு ஆசைக்கு போய் சொல்ல தெரியாதே. And you're also an independent artist and also a composer, you also produce, நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீசன்ட் சாங் வந்து வாயாலே வடை சுடுவார். அதை வந்து நாங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவோம். யாராவது போய் சொல்லிட்டு இருந்தாங்க பாரு, அந்த பாட்டு பாடிட்டு இருப்போம். ஆக்சுவலி அந்த ஐடியாவில் பண்ணது தான். பட் அது ரிலீஸ் பண்ணோம் சும்மா இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 minute வீடியோவாக ரிலீஸ் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த வருஷம் தான் தெரியும், பின்னாடி போய் பார்த்தா தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபன்னா பண்ணதுன்னா அதை அவங்க இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க புரிய வைக்க வேண்டியதா இருந்தது ஒரு சில பேர். அது ஏன் அந்த பாடல் உருவான கதை எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு விண்டேஜ் ஸ்டைல்ல ஒரு ஃபன்னான ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் எனக்கு கிடைச்சது. நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 1 minute மியூசிக் மாதிரி ஒரு கேம்பெயின் போயிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நிறைய பேர் வந்து 1 minuteக்கு ஒரு சாங் பண்ற மாதிரி அண்ட் அதுக்கு ஒரு ப்ராப்பரா ப்ரொடியூஸ்ட் வீடியோவா பண்ற மாதிரி. ரைட் ஆஃப்டர் கோவிட். யா. ஸோ சரி நம்ம ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருக்காது, இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணது தான் அது. டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இட் டு கோ ஸோ வைரல். பட் அது ஒரு மாதிரி எதிர்பாராத இடத்துல எல்லாம் போய் வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு எது இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த புது பாட்டு வந்து பழைய அரேஞ்ச்மெண்ட்டில் ரீமிக்ஸ்லாம் பண்ணி போடுவாங்கள்ல. ஸோ அது வந்து வசீகரா ஒரு தடவை கேட்டேன் நான். அது பயங்கர பிரியா பாடி. ஆமா கரெக்ட். ஸோ அது டிடியில் தான் வரும்னு நினைக்கிறேன் பல வருஷம். பட் நான் அது யூடியூப்ல தான் பார்த்தேன். செம்மையா இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஸோ அந்த பழைய இந்த சிஎஸ் ஜெயராமன் வாய்ஸ்ல அந்த மாதிரிலாம் கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இந்த காம்பினேஷன்ல ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பிச்சது தான் இது. வாயாலே வடை சுடுவார் நன்றாக, வாயாலே வடை சுடுவார், நிறுத்தாமல் ரீல் சுத்துவார் நன்றாக, வெறும் கையில் முழம் போடுவார், நிற்காமல் ஓடிடும் உந்தன் பீலா, தைக்காத ஆடைக்கு திரிக்கின்ற நூலா, உட்காந்து ஆத்துறீலா, தக்காளி கேட்கின்றாள் என்ன போலா. யாருக்கு இந்த பாடம் டெடிகேட் பண்ண போறேன்? நிறைய பேர் வடை சுட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம்
அவங்களுக்குலாம் டெடிகேட் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னா தூங்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கவங்க especially. எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த சாங் நம்ம டெடிகேட் நம்மளுக்கே கூட சர்ப்ரைஸ் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ இருக்கிற நியூ ஏஜ் கம்போசர்ஸ் கூட யூ ஒர்க் அண்ட் யூ ஒர்க் வித் சம்படி ரொம்ப நாளா இருந்த ரஹ்மான் சார் மாதிரி ஒரு ஆளோட யூ ஒர்க். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் தட் யூ சி இந்த ஒர்க்கிங் ஸ்டைல்? கம்ஃபர்ட் தான், பட் எல்லார்ட்டையும் நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயம், பிகாஸ் அவங்க வந்து நம்ம ஜோனில் தான் இருக்காங்க, அவங்களும் நிறையா கற்றுக்கிற ஜோனில் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நம்ம சீனியர்ஸ்லேருந்து நிறையா கற்றுக்க முடியும். அவங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்க, எந்த பாட்டுக்கு எவ்வளோ பண்ணணும், இதுக்கு இவ்வளோ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரியான டெசிஷன்ஸ் அவங்க சூப்பராக எடுப்பாங்க. வேற இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா புதுசாக ட்ரை பண்ணி அதுலேருந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து அண்ட் நிறையா புது விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால அவங்ககிட்ட இருந்து ஒர்க் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஏன்னா அவங்களும் நிறையா அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நிறையா. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ சிங்கர், ஆஸ் அ மியூசிஷியன் உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைக்கும், இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைக்கும். அண்ட் ஐ ப்ரிஃபர் ஒர்க்கிங் வித் யங்ஸ்டர்ஸ் மோர் தேன் லைக் சீனியர் மியூசிஷியன். இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு. யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் மோர் இல்லையா? கரெக்ட். அண்ட் ஒன் ஆஃப் சச் கம்போசர் இஸ் நிவாஸ் பிரசன்னா. யார் எழுதியதோ அந்த பாடு, எனக்கு அந்த பாடு ரொம்ப பிடிக்கும், வாய்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் இஸ் ஆல்சோ வெரி கூல் பர்சன் டு ஒர்க் வித். வெரி என்ன சொல்றது, சொன்ன மாதிரி நிறைய கற்றுக்கணும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? வி யூஸ் டு பெர்ஃபார்ம் டுகெதர் அ லாட். சூப்பர் சிங்கர் எங்கள் சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிவாஸ், அஜீஷ், நாங்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் லைக் ஆல்மோஸ்ட் நெய்பர்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அவர் வீடு. ஸோ நான் அவர் வீட்டில் நிறையா இருப்பேன், ஹீ கம்ஸ் டு மை பிளேஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஜாம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அப்படி பண்ண பாட்டு தான் அந்த யார் எழுதியதோ. இன்ஃபேக்ட் நான் அதுக்கு ட்ராக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ வாண்டட் ஹிம் டு ரெக்கார்ட் ஸ்ரீனி சார். அந்த மாதிரிலாம் போய் ஸ்ரீனி சார் வாய்ஸ் தான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் போய் ரெக்கார்ட்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார் சம் ரீசன் மச்சான் நீ பாடினதே கேட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீயே பாடிடு அப்படின்னா. ஸோ அப்படி தான் வந்து அந்த பாட்டு ஃபைனலாக கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான் அந்த சாங். ஃபியூ லைன்ஸ். யார் எழுதியதோ எனக்கெனவோ கவிதையினை, நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா, விழியால் ஒரு வேள்வியா விடையா இது கேள்வியா, உலகை மறந்தே பறந்தே அப்படி ரொம்ப நீட்டாக போயிட்டு இருக்கு. வெரி நைஸ். அண்ட் இன்னொன்று நான் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபீமேல் சிங்கர்ஸ், சித்ரா அம்மா இருக்கட்டும், அனுதா ஸ்ரீராம் மேம், அவங்களுக்கு சாங் ரொம்ப பிடிக்கும். தே லவ் டு பெர்ஃபார்ம் வித் யூ. இதே நிறைய பெர்ஃபார்ம் வித் சித்ரா அம்மா இல்லையா? அண்ட் ஐ திங்க் அது தே லவ் டு பெர்ஃபார்ம் வித் மீ எனக்கு தெரியல, பட் எனக்கு அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்றது ரொம்ப கோர்ஸ் பிடிக்கும். தே டு, பிகாஸ் நான் வந்து வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ரசிப்பாங்க when you sing. ஆமா, பிகாஸ் தே ஹவ் சீன் மீ க்ரோல. Grow, சின்ன ஆமா. ஒவ்வொரு விஷயமும் அவங்க எடுத்து சொல்லி அது நம்ம திருத்திக்கிட்டு ஒவ்வொரு ரவுண்ட்லையும் திருத்திட்டு நமக்கு ஜட்ஜா வந்து அவங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய பிளேபேக்லாம் பாடும்போது அவங்களுக்கு ஒரு தன்னோட பையன் வந்து அடுத்த லெவலுக்கு போற மாதிரியான ஒரு சந்தோஷம் தான் இல்ல. ஐ அது see them லைக் அவங்க வந்து ஓகே நம்ம பையன் அப்படின்னு அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க ப்ரௌடா எல்லாருக்கும் ஃபீல் பண்ண முடியாது. யா, அவங்கள சந்தோஷமா பாக்குறது வந்து இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது ஆக்சுவலி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சித்ரா அம்மாவோட அந்த என்ன எக்ஸ்பீரியன்ஸ், that's something funny that has happened or whatever you've learned from her, can you share something? எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை அப்படின்னா கூட அவன் பேர் சொல்லி எழுந்து வாடா போடான்னு கூப்பிடுறது, வாடி பண்ணி கூப்பிடுறது, இது வரைக்கும் யாருமே பண்ணது. இத்தனை வருஷமா வந்துட்டு நீங்க வாங்க தான் கூடுவாங்க இப்போ வரைக்கும் என்ன. அண்ட் எனக்கு அவங்க ஏதாவது என்னை வந்து திட்டினாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதாவது அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்றது ஏதோ நல்லா பாடி ரிஹர்சல் ஏதாவது பண்ணோன்னா பைத்தியக்காரா அப்படிம்பாங்க. அதுதான் நமக்கு அன்னைக்கு கிடைச்ச பெரிய விஷயம். அந்த மாதிரி ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது பேச்சு வாங்கணும்னு. அண்ட் இமான் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எப்படா நம்ம நிறைய பாடிருக்கோம். போனிப்போ ரீமிக்ஸுமே வந்து ஆல்பம்ல மட்டும்தான் இருக்கும், என் கிரெடிட்ஸ்லாம் வரும். ஸோ படத்துக்குள்ள ஒரு விஷுவல்ஸோட ஒரு பாட்டு எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்போதான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. இமான் சாரோட ஒரு கால், அந்த மாதிரி வெள்ளக்காரதுரை அப்படின்னு ஒரு படம் இருக்குது, இந்த படத்தில் ஒரு பாட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அம்மாடி உனக்கு தான் நான் சாருக்கு ரெக்கார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சாங். ஸோ அந்த பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி மோட்டிவேட் பண்ணுவார்னா, உள்ளே யாராவது நம்மளை பற்றி நல்லா சொன்னாங்கன்னா டாக் பேக் ஆன் பண்ணுவார். அதாவது டைரக்டர் சார் இருக்காங்க, எழில் சார், அப்புறம் யுகபாரதி சார் இருக்காங்க. ஸோ அவங்களாம் பேசும்போது அதாவது சொன்னாங்க, சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சொல்லி ஆன் பண்ணுவேன், இந்த பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்க அப்படின்னா அவர் சொல்கிறாங்க, தம்பி கேட்டுச்சாப்பா மோட்டிவேட்டாக நல்லா பாருங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணக்கூட ஒரு மியூசிஷியன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதிகமான சிங்கர்ஸை
இன்ட்ரடியூஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு இமான் சார் தான். நிறைய ரியாலிட்டி ஷோ சிங்கர்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸா மாத்தின ஒரு கிரெடிட் அவருக்கு தான் சேரும். I think கண்டிப்பா that give it to கண்டிப்பா that. டெஃபினெட்லி. இதுக்கு முன்னாடி வந்து ராஜா சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் 2014ல வந்து ஆடிஷன் பண்ணேன் சார். அப்போ பாலா சார் அந்த தாரத்தப்பட்டங்கிற படத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடினேன் சார்கிட்ட பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ பாலா சார் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, ஆடிஷன் இருக்கு நாளைக்கு வந்துருங்க அப்படின்னா. சார் 7:30க்கு வந்துருங்க அப்படின்னா நான் சாயந்தரம் நினைச்சிட்டேன் 7:30. ஆஹோ. சார் சாயந்தரமா சார் இல்லை காலையில 7:30. காலையில் 7:30 நம்ம எந்திரிக்கிற ஆளே இல்லையே. ஸோ 7:30 மணிக்கு அங்கே வர சொன்னாங்கன்னா போய் திடீர்னு பாட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சாதான் வார்ம் அப் ஆகும் த்ரோட்டு. தூங்கவே கூடாது. தூங்கலைனாலும் கேவலமா இருக்கும். ஸோ சீக்கிரமே தூங்கி 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு வேற போய் அது ஒரு நல்ல You எக்ஸ்பீரியன்ஸா actually did that for the song? ஆமா பின்ன என்ன பண்றது? அங்க போய் அசிங்கமா திட்டு வாங்க கூடாதுல்ல. But how- அது எனக்கு வேற பயம். ஃபர்ஸ்ட் டைம் சார் நேர்ல பார்த்து பாடி காமிக்க போறோம். ஸோ எப்படி பாடுறாங்கிறது செகண்டரி. பயத்துல நடுங்கி பாதி விட்டுரும், அது வேற விஷயம். அவர்கிட்ட போட்டு அந்த ஒரு பயம் வந்துரும். ஆமா அது ஒரு மரியாதை கலந்த பயம் தான். எல்லாருமே அப்படி ஒரு இது Experience இருக்கும் சொல்- அவர்கிட்ட. சொல்லி சார் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படி சொல்லியே நமக்கு அவர் நேர்ல பார்த்த பழகலைன்னா கூட ஒரு பயம் இருக்கும்ல. ஆனா வந்து ஆக்சுவலி ரொம்ப Cool தான். கூலா தான் பாட்டு சொல்லி கொடுத்தாரு. இது சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு நீ வேண்டாம் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம், நானே வந்து ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னாரு சார் ராஜா சார். திரும்பி 7:30 கூப்பிட்டாங்களா? இல்ல அதுக்கப்புறம் நான் 7:30 போனேன் அடுத்த நாள். ஆனா ஒரு 11:30 12 மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அந்த சாங் few lines. பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போ ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே. ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே. ரியாக்ஷன் தெரியுமா? பைத்தியக்காரா எப்படி பாடுறியா? அதுதான் ரியாக்ஷன். அண்ட் ஒன் மோர் திங் ஐ அட்மையர் அபவுட் யூ இஸ் எல்லா மியூசிஷியன்ஸோட ட்ரீமும் வந்து யூஆர் டூயிங் இட். எல்லாருமே சொல்லுவோம் நம்ம ஒரு பேண்ட் வச்சுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக வந்து திமிர் காட்டாதடி சாங் ஜென்ரலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். அண்ட் இப்போ ரீசெண்டாக வித் யுவர் பேண்ட், வித் நியூ பேண்ட், யூர் ஆல்சோ பெர்ஃபார்மிங் வித் தெம் இல்லையா? So we have been performing as a team. So அதுக்கு ஒரு பேர் வச்சு ஆமா இப்பதான் ஆமா, வச்சிருக்கேன். இப்பதான் ஒரு பேர். சொல்லிடுங்க. 432 Hz. 432 Hz ஓட திமிர் காட்டாதடி வெர்ஷன் வாஸ் அமேசிங். ரொம்ப Thank you. அழகா அரேஞ்ச் Thank பண்ணி you so பசங்க செமையா, நம்ம பசங்க தான். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see all of you. ஏன்னா திஸ் வாஸ் இனிஷியேட்டட் பை புவனேஷ் அண்ட் குபேரன் பேசிக்கலி. அப்புறம் நம்ம பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் இவ்வளோ பாட்டு வச்சுருக்கீங்க நம்ம பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவனுங்க தான் சரி ஓகேடா பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் we went ahead and thanks to them. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் a few lines. LKG இல்லையா அந்த படம்? So, இந்த பாட்டு இஸ் அகைன் wonderfully produced சாங். நான் இந்த மாதிரியான பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு லியான் ஜேம்ஸ் விட்டா பண்ணுறதுக்கான ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாது. அந்தளவுக்கு ப்ரில்லியண்டான ஒரு கம்போசர் அண்ட் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. ஐ விஷ் ஹிம் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்ஜே பாலாஜி. இவங்க 2 பேரும் தான் இந்த பாட்டு நான் பாடணும்னு சொல்லி கேட்டாங்க. கலர் கலரா கனவு காணுற காலம் இல்லடி காமாட்சி, கடற்கரையில காதல வளர்க்க மூடு இல்லடி மீனாட்சி, பகலிரவா பேசி பேசி போரடிக்கவும் வேணாண்டி, இருந்தாலும் காதல் ஆசைய கிளப்பி விட்டவன் நீ தாண்டி, லவ் ஸ்கூலில் எல்கேஜி சேர ஆசை இல்லடி எனக்கு, என்ன சேர்த்து பாசாக்கும் அந்த மனசு இருக்கா உனக்கு, அடி வாங்காத ஹாட்டிங்க கிடையாது, மிதி வாங்காத மனசுங்க கிடையாது, எது கிடைக்கும்னு மைண்டுக்கு தெரியாது, சுமாரா இருக்கும் பசங்க வலிதான் புரியாது, நீ ஜித்து தாண்டி நான் வெத்து தாண்டி இருந்துட்டு போகட்டும் அடி, திமிரு காட்டாதடி ஓ திமிரு காட்டாதடி.
பியூட்டிஃபுல். அது எஸ்பெஷலி சங்கதி தான் நாங்க வந்து கேட்டு பயங்கரமா ட்ரிப் ஆயிட்டு இருந்தோம் அந்த சங்கதியில. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஏன்னா வந்து முதல்ல இருந்தே ஈவன் பிஃபோர் நான் பிளேபேக் நிறைய பாடுறதுக்கு முன்னாடில இருந்தே இஸ் பீன் மோட்டிவேட்டிங் மீ. நிறைய ஒரு தடவை பிராங்க் எல்லாம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்ஜே மீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கால் பண்ணாங்க. நான் ரெகுலர் ஃபாலோவர் அவருக்கு. நான் அண்ணா நீங்க தானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், கால் வேஸ்டா போச்சு. ஏன்னா அந்த இந்த திமிரு காட்ட 3 ரீல்ஸ்க்கு நான் அண்ணா உங்க பாட்டு தான் ஃபர்ஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம், நீங்க எங்களுக்கு பைட்ஸ் கொடுங்க. அது ரொம்ப ஃபன்னியா பண்ணிருந்தாரு. இட் வாஸ் வெரி நைஸ். அதுதான் அவர் ஹி இஸ் பீயிங் ஹிம்செல்ஃப்ல. அதுதான் அவர். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் போன்லயும் அப்படிதான் பேசுவாரு யூசுவலி. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா, இவர் ஃபேன்ஸ் ஆஃப் தட் ஷோ ஒரு டைம்ல பயங்கரமா இருக்கும் அது. அதனால நான் பேசணும்னே கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி கண்டுபிடிக்காத மாதிரி நடிச்சிருந்தா கூட நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு கால் அனிதா இருக்காங்க சிங்கர், அவங்க டிஎஸ்பி மாதிரி கால் பண்ணி சரி கமா பதனி அது எல்லாமே கேட்டிருக்கோம். எனக்கு ஃபோன் பண்ணிட்டு கம்போசர் கண்ணன் உன்னி தெரியுமா கேட்டாரு. கண்ணன் சார் கம்போசர் தெரியும், உன்னி சார் சிங்கர் தெரியும், கண்ணன் உன்னி தெரியாது. ஏன் நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப போச்சு வேஸ்ட் வச்சிரு அப்படின்ட்டாரு. நீ ஆக்சுவலி நடிச்சிருக்கணும் தெரியாத மாதிரி. அப்படி நிறைய பேர் அப்படிதான் நடிப்பாங்க நினைக்கிறேன். ப்ராபப்லி. அண்ட் இமான் சார் பத்தி பேசணும், பட் அவர் சாங் எதுவுமே பாடல. ஸோ ஐ திங்க் இமான் சார் தான் எனக்கு ஆக்சுவலி நிறைய பாட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் லைக் எங்கள் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து இமான் சாரோட பாடினது தான். ஏன்னா என்ன முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷுவலாக வந்து படத்தில் வரவே வராது. ஸோ அவர் பாட்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த அம்மாடி அழகு தான் முதல்ல வந்தது. அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து அடியே ஒன்றை பார்த்துட்டேன்னு ஒரு பாட்டு வெற்றிவேல் படத்தில், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு, வந்தனாவோட ஒரு டுவேட்டாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜீவாங்கிற படம் வந்து நேற்று நான் பார்த்ததும்னு ஒரு பாட்டு. இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங் அகேன். அது ரொம்ப குட்டியாக இருக்குன்னு நிறைய பேர் அவர்கிட்ட போய் கேட்டாங்க. ஏன் சார் இது ஒரு பல்லவியோட நிறுத்திட்டீங்க, சரணம் பண்ணுங்கலாம் நிறைய பேர் கேட்டாங்கன்னு சார் ஒரு தடவை சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் அவருக்காக பாடுறதுக்கு இப்போ இந்த சீமராஜால ஒன்றை விட்டா யாரும் எனக்கு இல்லை, இந்த மாதிரி பாட்டு அது ஸ்ரேயா கோஷல்லாம் பாடுறதுலாம் ரொம்ப பெரிய. அது இப்போ ரொம்ப பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த பாடல் ப்ராபப்லி ஃபியூ லைன்ஸ். கண்டிப்பா. ஒன்றை விட்டா யாரும் எனக்கு இல்லை, பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள, உறவாக நீயும் சேர முசுல வீச சூற காத்து, பல 100 கோடி ஆண்டு நிலவுல போட வேணும் கூத்து, அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில. And இந்த பாட்டு ஸ்ரேயா கோஷலோட பாடுங்க. All of us are like a huge fan of her. And apparently we're just saying off camera and அவங்க ரெக்கார்ட் பண்றதுக்காக பாம்பே கிளம்பி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. So what was நான் ஒரு ரெக்கார்டிங் போயிருந்தேன். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட வந்து நான் பாடி முடிச்சோன்னே இந்த மாதிரி பாம்பே போகிறோம், ஸ்ரேயா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியா சார், ஓகே சார், நான் வரலாமா அப்படின்னு கேட்டேன். வாங்க. அவர் கடைசியில் நான் வந்து போய் அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கி அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்லி கொடுத்து, தமிழ் மாஸ்டர். ஆமாம், அங்கே போய் ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்லி கொடுத்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி எப்படி அவங்க லைவ்ல ரெக்கார்டிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பாட்டுக்கு கூட போய் அவங்களோட பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. That's something because இமான் சார் வந்து இது பண்ணுவார்ல, ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆஃப் இது போடுவார். ஸ்ரேயா எஸ்பெஷலி ஸ்ரேயா மேம் பாடுறது வந்துட்டு அவர் வந்து ஃபுல்லாக அந்த பிடிஎஸ் ஷூட் பண்ணிட்டு தெல் ரிலீஸ். அதை நான் வந்து அடிக்டடாக பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோ அழகாக பாடுவாங்க. ஆனால் எல்சி ஒரு கிளிப்பில் சொல்வார், பாடுறதுக்குனே பிறந்தவையாவ அப்படின்னு. அவங்களுக்கு அப்போ புரியாது தமிழ். வில் பி டெல்லிங் சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அந்த மாதிரி வாட் எக்ஸ்பீரியன்ஸ் டிட் யூ ஹேவ்? நான் சும்மா பேண்ட் பார்த்துருந்தேன். எப்படி இவ்வளோ பாடுறாங்க, எப்படி இவ்வளோ சுயஸ்தமாக பாடுறாங்க, எப்படி இவ்வளோ சின்ன இன்ட்ரிகேட்டான விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே கரெக்டாக பாடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு இது மொழியே தெரியாது, எப்படி ப்ரொனன்சியேஷன்லாம் பக்காவாக எழுதிக்கிறாங்க. ரொம்ப ஆமாம், நம்ம ஊர் தமிழ் மக்களே வந்து பக்கத்து ஊராக இருந்தாலுமே மலையாளம் பாடுற ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து என்னென்னமோ லாங்குவேஜ் எல்லாம் பாடிட்டா எஸ்பெஷலி மலையாளம் பாடுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பக்காவாக பாடுவாங்க. There's one more song Sam Searsக்கு வந்து you sang. அவருமே brilliant composer. ரொம்ப நிறைய படம் நல்ல ஸ்கோர்ஸ் கொடுத்திருக்காரு. And how was it work? I also worked with him. Such a cool guy. ஆமா, செம்ம ஜாலி பிரதர். ஓகே பிரதர், செம்மையா இருக்கு பிரதர். ப்ரோ அது நான் ஒரு தடவை பாடிக்கிறேன், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சில்லான பிரதர். நல்லா இருக்கு பிரதர், பாடுறீங்களா? சரி நீங்க வேணா இன்னொரு தடவை பாடுங்க. இதுவும் நல்லா இருக்கு பிரதர், இதுவும் வச்சுக்கிறேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன் அண்ட் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாரு. பிரதர் நீங்க ஏன் பிரதர் படம் பண்ணக்கூடாது நம்மளாம் கேட்பாரு. நான் எனக்கே ஐடியாவே இல்லாத போது அவர் கேட்பாரு, அப்புறம் நிறைய பேர் பண்றாங்க பிரதர், நீங்க நல்ல டேலண்ட் இருக்கீங்க, பண்ணுங்க பிரதர். சரி, அது அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும்போது ஓகே நம்ம பண்ணலாம், மேபி நமக்கு ஏதோ தெரியும், 4 பேர் நம்புறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட தோணும். அப்படி எடுத்து பண்ணதான் அந்த டிஎன்ஏ படத்துக்கு கூட நான் பண்ண ஒரு பாட்டு. அண்ட் அதுல வந்து நான் ஒரு சாங் பண்றதுக்கான அது 5 டிஃப்ரெண்ட் கம்போசர், அதுல ஒரு சாங் நான் பண்ணேன். அதுல
I was very fortunate to record சித்ராம்மா பாட்டு. எஸ், அது அழகான பாட்டு ஆக்சுவலி. அண்ட் எனக்கு சாம்சியஸ்க்கு நீங்க பாடினதும் சிங் a few lines and அந்த பாட்டுமே if you can sing. சாம்சியஸ்க்கு அவருக்கு நான் நிறையா பாட்டு பாடியிருக்கேன். அதில் ரொம்ப குறிப்பிட்டு என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொன்னீங்கன்னா உயிர் உருவாத எனக்கு சின்மை அவங்களோட சேர்ந்து பாடின ஒரு சாங். அண்ட் அந்த பாட்டு வந்து இப்பயுமே ரேடியோவில் வந்து நிறைய பிளேஸ் போயிட்டுருக்கு. போகிற இடத்துல நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு பாட்டாக இருக்குது. இட்ஸ் வெரி அண்டர் ரேட்டட் சாங் கேட்டால். ஸோ I'll sing a few lines from that. உயிர் உருவாத ஒரு குலைக்காத என்ன வந்து சேர நீ யோசிக்காத திசை அறியாத பறவைய போல பறக்கவும் ஆசை உன்னோடு தூர தாரே தாரே தரரா தாரே ராரே நாவா கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு. ஆமா, காம்போசிஷன். And your composition, I know you're also a composer, and I think like Samsi has said, you should do a full-fledged movie very soon. Because பட் என்னோட ஹார்ட் இஸ் மோர் இன்டு சிங்கிங் வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக பாடுற ஒரு ஃபேஸ் இருக்கும், பிஸியாக ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபேஸ் இருக்கும். நம்ம ஒரு மியூசிஷியனோட லைஃப்பில் வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்கும். ஒரு டைமில் கண்டினியூஸாக ட்ராவல் இருக்கும், ஒரு கண்டினியூஸாக வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அண்ட் கண்டினியூஸாக ஃப்ரீயாகவும் இருப்போம். அந்த டைமில் நம்ம வந்து எனக்குலாம் சும்மா 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது. எனக்கு எதாவது மைண்டில் தான் யோசிச்சுட்டு இருக்கணும், எதாவது பண்ணியே ஆகணும். ஸோ எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நிறையா லைக் டியூன்ஸாக பண்ணி வச்சுருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு இந்தியா ஐடியாவுக்கு ஒர்க் பண்ணுறது, புதுசாக அந்த ஏஐல போய் வீடியோஸ்லாம் ஜென்ரேட் அந்த மாதிரிலாம் வந்தோடனே இன்னைக்கு அவர் ஒன்று பண்ணாரு. இந்த ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த பையன் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாதுன்னு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையனே இல்லை. ஸோ ஐ டோன்ட் வாட் யூ டூயிங். நிறைய விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ அப்படிதான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றது. இப்போ புதுசாக ஒரு 4-5 மாசமா கிட்டார் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கு கத்துக்கிறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ஃபீல்டுக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அது எக்ஸ்ப்ளோர். ஐ திங்க் தட்ஸ் வாட் do whatever we love. நான் படிச்சதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பட் நான் சின்ன வயசுலேருந்து இதுக்குள்ளே வரணுங்கிற ஆசை தான் இருந்தது. பட் என்னோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறனால அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. மியூசிக்கில் போய் ஒருவேளை அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல அந்த டைமில் அவங்களுக்கு. சரி ஓகே நீ இன்ஜினியரிங் மட்டும் படிச்சிடா தம்பி அப்படின்னாங்க. டிகிரி வாங்கி அங்கே கொடுத்துட்டு சென்னை வந்தார். நைஸ். அண்ட் DNA சாங். ஸோ இது நான் மியூசிக் பண்ணி திரைப்படத்தில் வெளிவந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங். சித்ராமா பாடின அந்த பாடல் உமாதேவி அவர்களோட லிரிக்ஸ். என் உயிர் பூவே மடி சேர்ந்த முதல் பூவே என் மணிப்பூவே வலி தீர்த்த பனிப்பூவே உனை நான் இழந்து எதை நான் பெறுவேன் வாழ்வெல்லாம் நீதானடா உனை நான் பிரிந்து என்னை நான் அறைந்த இது உன் சிலுவைதானடா. பின்னாலேவா வந்து ஆலப்புறம் தமிழ்ல தான் எப்படி இது ட்ராக் தானே சும்மா ஜாலியாக பாடுவோம்னு சொல்லி நம்ம பாடிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபைனலாக வரப்போகுது அப்படின்னு தெரியும்போது என்னது விஜய் சார் படத்தில் ஒரு பாட்டு வருது. ஸோ இட் சேஞ்ச் ஆக்சுவலி. அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு பாட்டாக இது கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ராசாலி எப்படி வந்து நிறைய பேருக்கு என்ன தெரிய வச்சுதோ அந்த மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு இன்னும் ஒரு வைடரான ஒரு ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு பாடல் இது. தேங்க்ஸ் டு ரமன் சார், சிஸ்டர் விவேக் அண்ட் அட்லி. அவங்கெல்லாம் தான் டிசைட் பண்ணாங்க வந்து ஓகே இதை வச்சிடலாம். ஏன்னா அந்த பாட்டு வந்து தமிழை பற்றி இருக்கு. ஸோ ஒரு தமிழ் சிங்கரே பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் மை போர்ஷன் தான் இருக்குது. வாராயோ மட்டும் கைலாஷ் சாரோட போர்ஷன் இருக்கும். ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மகன் வழிதான் இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான் நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பான் இன்னும் உலக மேட தங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி பூகள் ஏறி சீரிக்கும் வாராயோ வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம்
வாராயோ வாராய் நீ வம்பா வந்தா சூளுக்கெடுப்போம் தமிழண்டா என்னாலும் சொன்னால திமிரேறும் காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம். I think I can't ask for a better ending for this show because செம்மையா பாடினேன். And thank you so much again. எனக்கு பிடிச்ச அது மாதிரி உலகம் கிடக்கு அழகேறி முன்னால தரரா 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 அவளா சொல்லும் முன்ன மனமே ஏன் துள்ளுற. 11/11 Mega Home Fest November 11 to 21st சேரா ஹோம் ஜங்ஷன் சுந்தராபுரம் கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.